ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 1/3/2025 மாசி மாதம் 17ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான சனிக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:25 சூரிய அஸ்தமனம் மாலை 6:18 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 6 முதல் காலை 7:30 வரை குளிகை நேரம். இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:43 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:40 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 1:43 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். ஆகவே உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை வீட்டிலேயே வைத்து செல்வது நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் நீங்கள் வாங்காதீர்கள், யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். ஆகவே மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திலே மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே மேஷராசியினரே, இன்றைய நாளிலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இறை வழிபாட்டை நிறைய செய்யுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள், பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உங்களுடைய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ஆகவே நீங்கள் திருமண வயதிலே இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அல்லது இல்லத்திலே திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகின்ற அற்புதமான நாள். ஆகவே வரன் பார்க்க தொடங்கினால் இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள், நல்ல பலன் கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீர்கின்ற நாள். கடனை அடைக்கின்ற அளவுக்கு வருமானம் உயரும். ஆகவே நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகின்ற நாள். மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். மொத்தத்தில் இந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டாகும். நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கடகராசியினருக்கு சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைக்கு நாள் முழுதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். யாருடைய செயலுக்கும் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லாதீர்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனை சற்று அதிகமாகும். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது மிக கவனமாக தேவை. வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே இறை வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் செய்யும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணியிலே தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நாளும் கோளும் சுமாராக இருக்கின்றது. ஆகவே இறை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். நீங்கள் செய்கின்ற செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு எதிர்காலத்திலே ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். நிறைய வருமானம் கிடைக்கும். ஆகவே கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் சின்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் உங்களுடைய தொழிலிலே நல்ல லாபத்தை தருகின்ற நாள் இன்றைய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பணவரவு அதிகமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கான முன்பணத்தை கொடுப்பீர்கள் இன்றைய நாளிலே. ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தருகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை இருக்கும். காரிய வெற்றிகள் பெருமளவிலே ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆகவே முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். வெற்றிகள் தேடி வரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, 12 ராசியினருக்குமே குலதெய்வ வழிபாடு என்பது நம்முடைய செயல்களுக்கு முதலிலே நம்மை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம். ஆகவே என்ன ஒரு செயல் செய்தாலும் குலதெய்வத்தை முதலிலே துதித்துவிட்டு அதன் பின்பு இஷ்ட தெய்வத்தை நினையுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாட்டோடு உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். வெற்றியை தேடித்தரும். மொத்தத்திலே கும்பராசினருக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. பொருள் வரவு அதிகமாக இருக்கின்றது. இப்படி எல்லா விஷயங்களிலும் நன்றாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும்.
உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும், பணவரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், பணியிட மாற்றம் கிடைக்கும், உத்தியோகத்திலே நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாளிலே சிறப்பான பலன்கள் தேடி வருவதற்கு பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நவல்கோள்களும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். விநாயகப் பெருமான் அதற்கு முற்றிலுமாக அருள் புரியட்டும், ஆஞ்சநேய மூர்த்தி அருள் புரியட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் விநாயகப் பெருமானுடைய அருள் வேண்டும், குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மூல பரம்பொருளான நமசிவாயனுடைய, அதாவது சிவபெருமானுடைய அருள் நமக்கு வேண்டும். நமக்கு இந்த வாழ்விலே எல்லா விதத்திலும் நற்பலன்களை பெற்று வாழ்வதற்கு சிவபெருமானுடைய அருள் என்பது மிக 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 முக்கியமானது. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சாதுக்கள் எல்லாம் அடிக்கடி சொல்வதை கேட்டிருக்கலாம். இந்த 5 எழுத்து மந்திரத்துக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு அருள்கின்ற வல்லமை உண்டு. சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்றில்லை. சிவபெருமானுடைய மந்திரம், இந்த நமசிவாய வாழ்க என்கின்ற இந்த மந்திரத்தை நாள்தோறும் 24 மணி நேரத்திலே நமக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களிலே எல்லாம் இந்த ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும், நமக்கு வெற்றிகள் எல்லாம் தேடி வரும். சாதுக்கள் முக்தியை நோக்கி பயணத்தை செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு இந்த லௌகீக உலகிலே எதுவுமே தேவையில்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் சிவனுடைய திருவடியை பற்றி கொண்டு பிறவியில்லா பெருவாழ்வு பெறுவது ஒன்றே சாதுக்களுடைய லட்சியம். ஆகவே சாதுக்கள் எல்லோரும் இந்த பிறவியில்லா பெருவாழ்வை பெறுவதற்காக ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பிறவியில்லா பெருவாழ்வையே தருகின்ற அந்த மந்திரமானது லௌகீக வாழ்வையிலே நமக்கு வேண்டியவற்றை தராதா? ஆகவே இந்த ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை நாள்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிவநாம ஜபம் என்பது யம பயத்தை போக்கும். அதாவது மார்க்கண்டேயனுடைய கதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். மார்க்கண்டேய மகரிஷியினுடைய தாயார் வெகு காலமாக அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை பேருக்காக சிவபெருமானை வணங்குகின்றார்கள். சிவபெருமான் மார்க்கண்டேயனுடைய தாயாரின் பக்திக்கு மெச்சி நேரிலேயே வந்து வரம் தருகின்றார். அப்போது உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும்? ஆயுள் அற்பமாக இருந்து மிகப்பெரிய அறிவாளியாக ஞானஸ்தனாக இருக்க வேண்டுமா, அல்லது முட்டாளாக இருந்து 100 வருடம் வாழ வேண்டுமா என்று கேட்கின்றார் சிவபெருமான். மார்க்கண்டேயனுடைய தாயார் சிவபெருமானிடம் முட்டாளாக 100 வருடம் வாழ்வதை விட நல்ல புத்திவானாக ஞானஸ்தனாக 16 ஆண்டுகள் இருந்தாலும் போதும், ஆகவே எனக்கு அப்படிப்பட்ட குழந்தை தான் வேண்டும் என்று கேட்கின்றார். சிவபெருமானும் வரத்தை அளித்து விடுகின்றார். மார்க்கண்டேயர் பிறக்கின்றார். மிக அற்புதமாக வளர்கின்றார். சிறு வயதிலேயே அபார ஞானஸ்தனாக கல்வி கலை எல்லாவற்றிலும் வல்லவனாக விளங்குகின்றார். பக்தியிலும் சிறந்து விளங்குகின்றார். அப்படி இருக்கையிலே 16வது வயது பிறக்கும் போதே அவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்று இருக்கின்ற காரணத்தினாலே தாயார் 15 வயது ஆகும்போதே, தாயார் தன்னுடைய மகனுக்கு 15 வயது ஆகும்போதே பயம் கொள்ள ஆரம்பிக்கின்றாள். என்றாலும் அவளுடைய பதிவிரதா பக்தியும் மார்க்கண்டேயனுடைய பக்தியும் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்கின்ற ஒரு அற்புதமான வரத்தை கொடுத்து சிவபெருமான் ஆட்கொண்டதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகவே இந்த பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாயா என்ற மந்திரமானது
முக்தியை மட்டுமல்ல, இக வாழ்விலே நமக்கு தேவையானவற்றையும் தருகின்ற அற்புதமான மந்திரம். பரமேஸ்வரனை ஆராதித்து வழிபட்டால் யமபயம் வராது. மார்க்கண்டேயன் அதன் மூலமாகத்தான் அந்த சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லி சொல்லி சொல்லியே என்றும் 16ஆக வரம் பெற்றார். இந்த பிரதோஷ காலம், சிவராத்திரி காலம் இவையெல்லாம் சிவனுக்கு உகந்த காலங்களாகும். பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை நினைத்து இந்த நமசிவாயா என்ற மந்திரத்தை நாம் உச்சரித்தால் நமக்கு 6 மாத காலங்கள் சிவபெருமானுடைய மந்திரங்களை சொன்ன பலன் கிடைக்கும். அதேபோல் சிவராத்திரி, மகா சிவராத்திரி மாசி மாதத்திலே வருகின்றது. இந்த மாசி மாத மகா சிவராத்திரியிலே சிவபெருமானை இந்த 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு தரிசித்து அவனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு ஆயுள் முழுதும் சிவபெருமானுடைய மந்திரத்தை சொன்ன, சிவபெருமானை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றது ஐதீகம். ஆகவே இந்த காலம் அந்த காலம் என்றெல்லாம் நேரத்தை கடக்காமல் சிவபெருமானுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சிவநாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பவர்களுக்கு சகல பாக்கியங்களையும் அளித்து, அதாவது 16 பேர்கள், கலையாத கல்வி, குறையாத வயது, இப்படி 16 பேர்கள் சொல்கின்றார்களே, இந்த 16 பேர்களையும் நமக்கு தரவல்லது சிவபஞ்சாட்சர மந்திரம். ஆகவே ஆலயத்துக்கு சென்று அமர்ந்துதான் சொல்ல வேண்டும் என்றில்லை. நம்முடைய அன்றாட காரியங்களிலேயே அவற்றை செய்யும் போதே நாம் சிவபஞ்சாட்சர மந்திரத்தை வாய்விட்டோ அல்லது மனதுக்குள்ளேயோ ஜெபித்து கொண்டே இருக்கலாம். சிவனை வழிபடும் போது ருத்ர ஜபம் செய்வது வழக்கம். அதையடுத்து ஷமகம் சொல்வது வழக்கம். ருத்ரத்திலே பரமேஸ்வரனுடைய குணாதிசயங்களை வர்ணித்துவிட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த நமஸ்காரத்தை முதலிலே சொல்லிக்கொண்டு பிறகு பரமேஸ்வரனுடைய வாக்கியங்கள், அதாவது பரமேஸ்வரனை போற்றுகின்ற வாக்கியங்கள் வருகின்றது. அதுதான் ஷமகம் என்பது. எடுத்தவுடன் நமஸ்காரம் செய்துவிட்டால் அதிலேயே பரமேஸ்வரன் மகிழ்ந்து போய் விடுவான். அதன் பிறகு நாம் சொல்வதையெல்லாம் அன்போடு கேட்டு நாம் கேட்கின்ற அனைத்தையும் அனுகிரகம் செய்வதுதான் சிவபெருமானுடைய மிக அற்புதமான சக்தி. சிவபெருமான் கேட்டதையெல்லாம் அருள்கின்ற ஒரு அற்புதமான கடவுள். சிவன் ஏதோ அழிக்கும் கடவுள் அல்ல, நம்முடைய மும்மலங்களை அழிக்கின்ற கடவுள். வித்வான் பரமேஸ்வரர், ஒரு வித்வான் சொல்கின்றார், ஒரு வித்வான் சொல்கின்றார், பரமேஸ்வரா, முன் ஜென்மத்திலே நான் உன்னை நமஸ்காரம் செய்யவில்லை போலும், அதனால்தான் இந்த ஜென்மம் எனக்கு இப்படி வாய்த்திருக்கின்றது என்கின்றார். அதாவது முன் ஜென்மத்திலே நான் உன்னை நமஸ்காரம் செய்திருந்தால், உன்னை போற்றி புகழ்ந்திருந்தால் இன்று எனக்கு இந்த பிறவி கிடைத்திருக்காது, பிறவியில்லா பெருவாழ்வை நான் பெற்றிருப்பேன். ஆகவே இந்த பிறவியிலே நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன், மீண்டும் எனக்கு பிறவி இல்லாமல் செய்வாயாக என்று வேண்டுகின்றார் ஒரு வித்வான். ஆக நமஸ்காரம் செய்யாததற்கு என்னை மன்னித்து விடு, இப்போது நான் இந்த ஜென்மாவிலே உன்னை நமஸ்காரம் செய்கின்றேனே, அதற்காக என்னை மறுபடியும் அடுத்த ஜென்மத்திலே பிறக்காமல் இந்த பிறவி என்ற பெருங்கடலில் நான் மீண்டும் விழாமல் என்னை காப்பாயாக, அதற்காக உன்னை இந்த ஜென்மத்திலே நான் நமஸ்காரம் செய்கின்றேன் என்று வழிபடுகின்றார். ஆகவே சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி சிவபெருமானை நமஸ்காரம் செய்தவனுக்கு மறுஜென்மா என்பது கிடையாது. மறுஜென்மாவே இல்லாத போது உன்னை அடுத்த ஜென்மத்திலே நான் எப்படி நமஸ்காரம் செய்ய முடியும்? ஆகவே அதற்கும் சேர்த்து இந்த ஜென்மத்திலேயே நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன் என்று கூறி சிவபெருமானை நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த ஜென்மாவுக்காக ஒரு நமஸ்காரம், அடுத்த ஜென்மா இல்லாமல் போவதற்காக ஒரு நமஸ்காரம். ஆக 3 நமஸ்காரங்களை நாம் செய்ய வேண்டும். சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது முற்பிறவியிலே நமஸ்காரம் செய்ய தவறிவிட்டேன், அதற்காக ஒரு நமஸ்காரம். இந்த பிறவியிலே நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன் என்று சொல்லி ஒரு நமஸ்காரம். அதற்கு பின்பு அடுத்த ஜென்மா எனக்கு இல்லாமல் செய்துவிடு என்று பிரார்த்தித்து கொண்டு ஒரு நமஸ்காரம். ஆக 3 நமஸ்காரங்கள் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது நாம் செய்ய வேண்டும். இந்த 3 நமஸ்காரங்களை செய்து சிவபெருமானை வழிபடுகின்ற அடியார்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் முக்தி என்ற பேரு நிச்சயமாக கிடைக்கும். ஆக சிவநாம ஜபம், சிவ வழிபாடு, நமஸ்காரம் இவையெல்லாம்
முக்திக்காக சொல்லப்பட்டிருப்பது. ஆகவே நமக்கு இவற்றை செய்வதாலே முக்தியும் கிடைக்கும். இந்த பிறவியிலே நாம் அடுத்தவரை அண்டி வாழாத ஒரு அற்புதமான ஐஸ்வர்யங்களுடன் கூடிய நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். ஆகவே வாழ்நாளிலே எல்லா விதமான சுகங்களையும் தந்து முக்தியையும் தருகின்ற எம்பெருமான் ஈசனை துதிப்போம். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.